இன்றைக்கி நம்ம பார்க்கணும்னா கொள்ளு பருப்பு போட்டு எப்படி துவையல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து நான் வேணுங்கிற அளவு தண்ணி வச்சு 4 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. ஒரு 2 தக்காளி கூட போட்டு வேக வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வடிச்சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மிளகு, சீரகம், மல்லி இந்த 3ஐயும் தட்டி வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் கடுகு, பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுக்கலாம். நான் இன்னும் தட்டலை. சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வடிச்சட்டி காஞ்சிச்சுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுக்கிற பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டுக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. மிளகு, சீரகம், மல்லி தட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். வெங்காயம் வெந்துச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க நாங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துச்சுங்க. பச்சை மிளகாயும் நல்லா போட்டு நல்லா மணமாக வருது. இந்த டைமிங்கில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளி குட்டி குட்டியாக இருந்துங்க. இது கூடவே போட்டு வேக வச்சு அரைச்சிட்டேங்க. இப்படி தக்காளி போடலைன்னா கூட இந்த டைமிங்கில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு கூட நம்ம இதை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது நிறைய தண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தண்ணி தான் நம்ம மிக்சியை அலசி இதில் ஊற்றிருக்கேன். வேறு தண்ணி சேர்க்காதீங்க, இல்லைன்னா மத்தியானத்துக்கு மேலே கெட்டு போயிடும். இப்போ நம்ம இதை கிளறி விட்டுட்டு இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துச்சுங்க. நம்ம கொத்தமல்லி தலையை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கொள்ளு பருப்பு கடையல் ரெடி. மதியம் வரைக்கும் மேலே இருந்தாலும் கெடாதுங்க. நம்ம பச்சை தண்ணி சேர்க்காமல் இருக்கணும். வேக வைக்கும் போது என்ன தண்ணி சேர்க்குறோமோ அதுவே தான். நல்லா வந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.